அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். விக்கி மோசமோட நெக்ஸ்ட் சேனல். வழக்கமாக உலக செய்திகள், இன்றைய சிறப்பு செய்திகள். நெதன்யாகு அவர்கள் ட்ரம்ப் மீட் பண்ணதுக்கப்புறம் 2 பேரும் செய்தியாளர்களை சந்தித்து அனௌன்ஸ் பண்ணதான் நான் மிகப்பெரிய செய்தின்னு நினச்சேன். நான் உங்களை சீக்கிரமாக சந்திக்கணும், ஒரு பெரிய ஒரு சம்பவத்தை சொல்லிட்டாங்க அப்படின்னு நினச்சி ஓடி வந்தேன். பார்த்தா அந்த நியூஸு ரொம்ப அப்படியே ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சுங்க. அதை விட பரபரப்பான சம்பவங்க. புடின் அவர்களுடைய வீட்டின் மீதே தாக்கல் நடத்தியிருக்காங்க இந்த பக்கம் ஜெலன்ஸ்கி தரப்பில். இன்றைக்கி அதுக்கான அறிவிப்புமே கொடுத்துருக்காங்க ட்ரம்ப் தரப்பில். ஆனால் இதுதான் அப்படின்னா இன்னொரு நியூஸுங்க, பயங்கரமான நியூஸ். ஏமனுடைய முக்கியமான போர்ட் ஒன்று இருக்குது, அந்த ஹார்பர் மீது பெரிய தாக்குதல் சவுதி அரேபியா தாக்கல் நடத்தினதுக்கப்புறம் ஏமன் என்ன சொல்லிட்டாங்க, அடுத்த ஒரு 90 நாளைக்கு அவசர நிலை பிரகடனம். எல்லாம் எழுத்து மூடுங்களே, எல்லை பகுதியை தயாராக இருங்களே அப்படின்னு சொல்ல, சவுதி அரேபியா என்னலே சொல்கிற, அடிக்கட்டுமாலே அப்படின்னு அவங்க ஒரு பக்கம். இந்த 2 லேக்களும் என்ன பண்ண போகிறாங்க, ரொம்ப பரபரப்பாக இருக்கிறது. திடீர்னு நல்லா தானே இருந்தாங்க, அண்ணன் தம்பியாக பிரச்சனை இல்லாமல் சந்தோஷமாக தானே கெக்க பொக்கன்னு சிரிச்சிட்டு இருந்தாங்களே, உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை? நாங்கள் ஏதோ அந்த பக்கம் இஸ்ரேல் ஈரான் அந்த பக்கம் ஓடிட்டு இருந்தோம், திடீர்னு இவங்க பார்த்தா ஓடி வந்து குறுக்கா மறுக்கா தாக்கல் நடத்திட்டு இருக்காங்களே, என்ன சமாச்சாரம்? நாங்கள் போய் எட்டி பார்த்துடலாம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்பு, இது தாய்லாந்தில் எடுக்கப்பட்ட ஒரு பதிவுங்க. சிக்னலில் அந்த அம்மா இது கீழே விழுந்துருச்சுன்னு எடுக்க போகும்போது எடுத்தாங்க. அதுக்குள்ளே ஒரு வீட்டுக்காரரு மாறி உட்காந்து கடைசியில் விட்டு போயிட்டார். ஆனால் ஆரம்பத்தில் என்ன நினச்சேன்னா, யாரோ ரீல்ஸ் எடுக்கிறவங்க தான் அப்படின்னு நினச்சேன் நான். ரீல்ஸ் எடுக்கிறவங்களுக்கும் நிஜ சம்பவத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ எனக்கு என்ன கவலை அப்படின்னா, அவரோட நிலைமையை நினச்சா தான் இப்போ கவலையாக இருக்குது. எப்படி போய் வீட்டில் சமாளிக்க போகிறாருன்னு தெரியல. ஏன்னா இதே மாதிரி ஒரு தடவை சம்பவம் எனக்கு நிகழ்ந்துருக்கிறது. அதற்காக தான் நானும் சொல்கிறேன். நான் திடீர்னு திரும்பி பார்த்தா ஆளை காணாமல் போயிட்டாங்க ஒரு தடவை. இந்த மாதிரி எனக்கு பல சம்பவம் நடந்திருக்கிறது. அதை நினச்சா தான் கொஞ்சம் ஃபீலாக இருக்குது. இது போகும், ஒரு 2-3 வாரத்துக்கு போகும். அதுக்கப்புறம் தான் அமைதியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவரோட நிலைமையை நினச்சா கொஞ்சம் டெரராக தான் இருக்குது. அதனால் வாங்க நண்பர்களே, அவருக்காக ஒரு சிறு பிரார்த்தனை ஒன்று பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோவில் பார்த்துக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வெளியே போகலாம். நெத்தியில் திருநீர் பார்க்குறீங்களா? வைகுண்ட யோகாதேசி. சரி, போயிட்டு வந்தேன். அப்படியே கண்டென்ட்டு அப்படியே வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். வேறு ஒன்றும் இல்லை. அதனால தான் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் க்யூவில் இருந்ததுனால அப்படி போயிட்டு இப்படி வந்ததுனால இப்போ அதனால் நம்ம டைரெக்டாக விஷயத்துக்கு போயிடலாமா? எங்கே போகலாம்? சவுதி அரேபியாவுக்கு போயிடலாம். சவுதி அரேபியா என்ன பண்ணிட்டாங்க, இந்த முக்காலான்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்டு, இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்க இல்லையா, இந்த போர்ட்டு கரெக்டாக 4:24 அதிகாலையில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த முக்காலா போர்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு 15க்கும் மேற்பட்ட ஒரு ட்ரக்கு மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு கப்பல் நிற்கிது. அந்த கப்பல்லேருந்து இறக்குவதற்காக ஆயத்தமாக வராங்க. 4:24க்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, யாரும் அங்கே இருக்காதீங்க, வெளியே கிளம்புங்கன்னு சொல்லிட்டு சவுதி அரேபியானுடைய அவங்களுடைய இராணுவ அமைச்சகம் சார்பாக ஒரு அறிவிப்பு. 4:51 AM அந்த 2 ஷிப்பு, அதாவது 2 கப்பல்கள் இந்த முக்காலா போர்ட்டுக்கு, அது எங்கேருந்து வருதுன்னா ஃபியூஜரா போர்ட்டிலிருந்து, அதாவது UAEயில் இருக்கக்கூடிய ஃபியூஜரா போர்ட்டிலிருந்து ஏமனில் இருக்கக்கூடிய முக்காலா போர்ட்டுக்கு வருது. ஏமன் பக்கத்தில் வந்த உடனே இந்த 2 கப்பல்களும் என்ன பண்ணிட்டாங்க, சிக்னலை ஆஃப் பண்ணிட்டாங்க. சிக்னலை ஆஃப் பண்ணிவிட்டு இங்கே வராங்க. சவுதி அரேபியா என்ன கரெக்டாக துல்லியமாக கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா, ஆயுதங்களை இறக்குறாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ 4:58க்கு இந்த மிலிட்டரி ஆப்ரேஷனை தாக்கல் நடத்துகிறாங்க. அப்போ எப்போ இவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணது? 4:24க்கு. அப்போ 4:58க்கு தாக்கல் நிகழ்த்துறாங்க. தாக்கல் நிகழ்த்தினதுக்கப்புறமும் என்ன சொல்கிறாங்கன்னா, UAE அரசாங்கம் ஏமனுக்கு சந்தேகத்துக்கிடமின்றி தொடர்ந்து ஆயுதங்களை, அதாவது எங்கள் நாட்டு செக்யூரிட்டிக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் விதமாக நீங்கள் ஆயுதங்களை கொடுத்துட்ருக்கீங்க, அதனால் இது நாட் குட். அப்போ நாங்கள் இந்த தாக்கல் நிகழ்த்துவதற்கான காரணம் என்னென்னா, எங்களுடைய செக்யூரிட்டி கன்சர்னுக்காக, எங்களுடைய பாதுகாப்பு கருதி நாங்கள் இந்த தாக்குதலை நடத்துகிறோம். UAEக்கு மறுபடியும் ஒரு அட்வைஸ் பண்ணுறோம், ஆயுதங்களை கொடுத்துறத உடனடியாக நிறுத்தலைன்னா அது நாங்கள் நடவடிக்கை வேற மாதிரி இருக்கும். இதோடு சரி, உங்களுக்கும் ஏமனுக்கும் எந்தவித அறிகுறியும் சம்பந்தமும் இருக்கக்கூடாது. இதையும் தாண்டி இனி வருகின்ற கப்பல்கள் மீதும் தாக்குதலை நடத்துவோம், கிளம்புங்களே அப்படின்னு யார் சொல்கிறது? சவுதி அரேபியா சொல்லிட்டாங்க. இப்போ ஏமனுடைய பிரசிடென்சியல் லீடர்ஷிப்னுடைய கவுன்சில் என்ன சொல்லிட்டாருன்னா,
அடுத்த 72 மணி நேரத்துக்கு வான்பரப்பு, கடல் பரப்பு, நிலப்பரப்பு அத்தனை இழுத்து மூடுங்களே அப்படின்ட்டார். இந்த 72 மணி நேரம்லே நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான நாட்களாக இருக்க போகிறது. இனி தயார் நிலையில் இருங்கள் அப்படின்றாங்க. இம்மீடியட் எஃபெக்ட். அடுத்த 90 நாளைக்கு ஸ்டேட் ஆஃப் எமர்ஜென்சி அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஏமனுக்குள்ளார. காரணம் என்ன? ரீசன்ட் அட்டாக்னால. அதாவது யுஏஇனுடைய அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா, சதர்ன் டிரான்சிஷனல் கவுன்சில்னு சொல்லுவாங்க, எஸ்டிசின்னு சொல்லுவாங்க. அந்த எஸ்டிசிக்கான ஆயுதங்களை கொடுக்கும்போது இந்த ஆயுதங்கள் எல்லை பகுதியில் எங்களுடைய எண்ணெய் கிணறுகள் மீது தாக்கல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக தெரிகிறது. அப்படி இருக்கும்போது நாங்கள் சும்மா இருக்க மாட்டோன்னு சொல்கிறாங்க. அதனால் மேபி ஏமனுடைய படைகளும் தயாராக இருக்கிறது, சவுதிகளும் தயாராக இருக்கிறது. சவுதி மறுபடியும் ஒரு முறை எச்சரிக்கை கொடுக்கிறது. எங்களுடைய செக்யூரிட்டிக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் விதமாக ஏதாவது நடந்தது அப்படின்னா முடிச்சிடுவோம், துவம்சம் பண்ணிடுவோன்றாங்க. அப்போ யுஏஇக்கு அடிஷ்னலாக வார்னிங் கொடுக்குறாங்க. இல்லையே யுஏஇ இடையில் தூண்டி விடுற வேலையை வச்சுக்காத, வகுந்துடுவேன், அங்கே என்ன பண்ணிகிட்ருக்க, வேலையை பார்த்துட்டுன்னா அங்கே தரப்புலையும் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லாத ஒரு தாக்குதல். ஏன்னா இவங்க சமீப காலமாக ஹமாஸினுடைய பிரச்சனைக்கும் இல்லை மற்ற பிரச்சனைக்கும் எல்லாமே ரொம்ப ஒற்றுமையாக பல அறிக்கைகளை விட்டு ஒற்றுமையாக ரொம்ப சாந்த ஸ்வரூபமாக இருந்தாங்களே. திடீர்னு இவங்களுக்குள்ள இப்போ ஏமனுக்கும் எமினி ஹவுதிகளுக்கும் பிரச்சனைனா அது பழைய செய்தி. சவுதிக்கும் எமினி ஹவுதிகளுக்கும் பிரச்சனைனா அது பழைய செய்தி. இப்போ இவங்க 3 பேர்த்துக்குள்ளனா அது பழைய செய்தி. பட் இது புதிய செய்தியாக கொண்டு வந்திருக்கிறது இந்த தாக்குதல். அதனால் பரபரப்பாக இருக்கிறது. பதில் தாக்குதலோ பதில் நடவடிக்கை எடுப்பதற்கோ பெரிய அளவுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா 72 மணி நேரம் இழுத்த மூடி சண்முகம் அந்த கேட்டை இழுத்த மூடி தயாராக இருங்கன்னு சொல்லியிருக்காங்க. நண்பர்களே, இன்று இரவு நான் ஒரு ரெக்வஸ்ட் வச்சேன், எதுவாக இருந்தாலும் 1ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஒரு 2-3 வேலை இருக்குது. இப்போ தான் ஏதோ அதிசயமாக எங்கள் நண்பர்கள் எல்லோரும் கூப்பிட்ருக்குறாங்க, போகலான்லாம் நினச்சேன் நான். அதுக்கு ஏதாவது வேட்டு வச்சிடாதீங்க நண்பர்களே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இன்னொரு செய்தி என்னன்னா, நெதன்யாகு அவர்களோட சந்திப்பு. நெதன்யாகு அவர்கள் நேற்றே இந்த ஹமாஸில் பிணைய கைதிகளாக விடுவித்தவங்களாம் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் எலான் மாஸ்கினுடைய அங்கே கம்பெனியெலாம் விசிட் பண்ணிவிட்டு இப்போ மார்ச் 2026 ஒரு பெரிய ஒரு மீட் ஒன்று நடத்துகிறாங்க. அதுக்கு நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 2 பேரும் ஓகேன்னு இருக்காங்க. அதனால் எலான் மாஸ்க் ஃபுல்லாக மீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தலைவர் நேராக போயிட்டு யாரை சந்திக்கிறாரு? ட்ரம்ப் அவர்களை சந்திக்கிறாங்க. க்ளோஸ்டு டோர் மீட்டிங் தான். மீட்டிங்லாம் முடிச்சுட்டு வெளியே வராங்க, செய்தியாளர்லாம் சந்திக்கிறாங்க. செய்தியாளர் சந்திக்கும் போது இஸ்ரேல் பிரதமர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் இஸ்ரேல் ப்ரைஸ்ன்னு ஒன்று கொடுக்குறோம். அதாவது இது நோபல் பரிசுக்கு இணையான ஒரு அமைதிக்கான உங்களுக்கு பரிசு ஒன்று கொடுக்குறோன்னு சொன்னோன்னே அதனால் ட்ரம்ப் சர்ப்ரைசிங், வெரி மச் அப்ரிஷியேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்கள போகல, அவங்க இவங்கள போகல. குறிப்பாக நெதன்யாகு அவர்கள் ஹமாஸை எந்த அளவில் வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வச்சு அவங்க இஸ்ரேலினுடைய நேவிகேஷனை ஒரு டாப் கியரில் கொண்டு போயிட்டு அந்த கான்ஃப்ளிக்டை கரெக்டாக கனக்கச்சிதமாக முடிச்சிட்டாரு. அதனால் பிபி இல்லைன்னா யாராலையும் இது முடிஞ்சிருக்காது. அதனால் நான் பிபியூக்கு ஒரு லாயர் சொல்லிட்டு வார் மேன் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் ஒருத்தர் தான் இதை ரொம்ப சிறப்பாக ஹேண்டில் பண்ணுறீங்கன்னு சொல்ல, இவர் பதிலுக்கு நான் என் மனசை விட்டு சொல்கிறேன், உங்களை விட்டால் எனக்கு வேறு நண்பர் அப்படின்றது இந்த வட்டாரத்தில் கிடையாது தலைவரே, நீங்கள் மட்டும்தான். அமெரிக்கா இந்தளவுக்கு எங்களுக்கு உறுதுணையாக இருந்து இந்த பக்கபலமாக இருக்குன்றது இது வரைக்கும் வேறு எந்த அதிபரும் கிடையாது, நீங்கள் தான். நான் இது மனசை விட்டு சொல்கிறேன்னு இவர் அவரை போகலை. 2 பேரும் ஆனந்த கண்ணீரை வடிச்சிட்டு அந்த ஆனந்த கண்ணீருக்கு அப்புறம் சொல்கிறாரு ட்ரம்ப் அவர்கள் பிபி அவர்கள் பேசினார். பிபி அவர் பேசினதில் மறுபடியும் ஈரானுக்கு ஒரு சான்ஸ், நியூக்ளியர் ஆயுதங்கள் இல்லை மிசைல்ஸ் டெஸ்ட்டு இதெல்லாம் மறுபடியும் பண்ணுற மாதிரி தெரிஞ்சதுன்னா உங்கள் டோரை நாங்கள் தட்டுற மாதிரி இருக்கும், பி கேர்ஃபுல். கடைசியாக உங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுக்குறேன், வாங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு சந்தோஷமாக போங்க. இல்லை அப்படின்னா இஸ்ரேலினுடைய தாக்குதலில் நிச்சயம் நாங்கள் பங்கு பெறுவோம். இது இறுதி எச்சரிக்கை, உங்கள் டோரை நாங்கள் தட்டியே தீருவோம். ஆயுதங்களை குறைத்து கொள்ளுங்கள், அணு ஆயுதங்களை உற்பத்தி பண்ணுற மாதிரி இருந்தால் முடிச்சுடுவோம் கதையன்னு அங்கே ஒரு எச்சரிக்கை கொடுத்துட்டாங்க. அப்புறம் பிபியை கூப்பிட்டு, பிபி இஸ்ரேல்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிற வழியை பாருங்கள், ஆசாத் கொஞ்சம் டஃப், ஆசாத்ன்ற பாருங்கள், ஜுலானி கொஞ்சம் டஃப் கை தான், இருந்தாலும் பேசிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அங்கேயும் ஒரு ஸ்மூத்தாக கொண்டு போங்கன்னு சொல்லிட்டு அங்கே சிரியாவுக்குள்ளாரே ஒரு பாசிட்டிவ் நியூஸை சொல்லியிருக்கிறார். ஹமாஸுக்குள்ளாரே என்ன சொல்லிட்டாருன்னா, ஏன் நீங்கள் ஃபேஸ் 2க்கான அக்ரிமெண்ட்டு செட் ஆகலைன்னா மொத்தம் நாங்கள் ஒரு 50 நாடுகள் பக்கம்
இந்த அக்ரிமெண்ட்டை ஒத்துக்கிட்டு, அதாவது ஃபேஸ் 1 அக்ரிமெண்ட்டில் முடிஞ்சதுக்கப்புறம் ஹமாஸ் ஆயுதங்களை போட்டு சரண்டர் அடையிறேன்னு சொன்னாங்க. இன்னும் அடையலை. அது வந்து மீதி நாடுகளும் பொறுப்பேற்றுக்கணும். அதை ஏற்றுக்கிட்டு ஹமாஸ் எப்போ ஆயுதங்களை போட்டு சரண்டர் ஆகிறாங்களோ அப்போ நாங்கள் பேச்சுவார்த்தைக்கோ இல்லை மற்றதுக்கோ தயாராக இருக்கிறோம். பட் இதுக்கு எல்லாத்துக்கும் பொறுப்பு யார்? ஹமாஸ் தான் அப்படின்னு ஒரு குண்டை போட்டாங்க. இனி அவங்க ஆயுதங்களை போட்டால் தான் அடுத்ததுன்ட்டாங்க. அப்போ இனி ஹமாஸ்னே வருது பாருங்கள். இந்த பக்கம் இஸ்ரேலினுடைய கை இந்த இடத்துல ஓங்கி இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். குறிப்பிட்ட தகுந்த நிகழ்வு குறிப்பாக சவுதி அரேபியாவுக்கும் இன்ஸ்டிட் பண்ணியிருக்கிறாங்க. சவுதி அரேபியா உங்கள் பாய்ஸை கொஞ்சம் ஆயுதங்களை போட்டு சரண்டர் ஆட சொல்லுங்கள், உங்கள் பாய்ஸ் பண்ணுறது சரியில்லை, கொஞ்சம் நிறைய வேலைத்தனம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு ஒரு எச்சரிக்கை கொடுத்துட்டாங்க. ஆனால் யூ பாய்ஸ், அதனால் சீக்கிரமாக நீங்கள் ஆயுதங்களை போட்டு சரண்டர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு, அங்கே கிளைமேட் இப்போ கொஞ்சம் மோசமாக இருக்கிறதுனால கொஞ்சம் அவங்க கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. குடியமர்த்தப்பட்டவங்க எல்லாமே, டென்ட்டில் இருக்கிறவங்க எல்லாமே. மேபி கிளைமேட் மாறிச்சுன்னா வேறு இடம் அமர்த்துவதற்கான இடங்களையும் நாங்கள் பரிசீலனை பண்ணிகிட்டு இருக்கோம், அதுவுமே பாசிபிள் இருக்குன்றாங்க. இப்போ ஈரான் மீது இருக்கக்கூடிய தாக்குதல்களை நம்ம எப்படி பார்க்கலாம்? இப்போ வழக்கமாக இஸ்ரேலினுடைய எதிர்க்கட்சிகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, எதிர்க்கட்சிகள் நாப்தலின் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, ஈரானுக்கு கடுமையான வார்னிங், ஈரான் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க, கண்டிப்பாக உங்களை அடிக்கு பொழக்க போகிறோம் அப்படின்னு யார் தரப்பில் சொல்கிறாங்க? எதிர்க்கட்சியுமே சொல்கிறாங்க. அப்போ 2 பேருமே தயாராக இருக்காங்க. எங்களுடைய இது செக்யூரிட்டிக்காக நாங்கள் எந்த எல்லைக்கும் தயாராக இருக்குன்றாங்க. 2-3 நாளாக போயிட்டுருக்கு போராட்டம் ஈரானுக்குள்ளார. ஏன்னா டாலரோட மதிப்பு திடீர்னு உயர்ந்ததுனால அங்கே நிறைய ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியல, ஒரு சில பேங்க்லாம் க்ளோஸ் பண்ணதுனால தொடர்ந்து இந்த போராட்டங்கள் வெடித்த வண்ணமாக இருக்கிறது. உடனே ரேசா பலாவி அவர்களும் ஒரு சில வீடியோக்களை போட்டிருந்தார். அதனால் உங்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். அந்த போராட்டங்கள் எப்படி அடக்கப்பட்டிருக்கிறதான்னு. ஒரு சில இடத்துல சும்மா வானத்தை நோக்கி துப்பாக்கி சூடு நடத்தினாங்கன்றாங்க. இன்னும் ஒரு சில இடத்துல இல்லை ஒரு 2-3 பேர் இறந்து போனதாகவும் சொல்கிறாங்க. கொஞ்சம் மிக்சடு ரியாக்ஷனாக வரதுனால உண்மைத்தன்மை நம்மளுக்கு நைட்டு கிடச்சிடும். ஆனால் போராட்டம் நடக்கிறது உண்மை தான். ஈரானுக்குள்ளார கடுமையான ஒரு போராட்டம். குறிப்பாக எதுக்காக இந்த போராட்டம் அப்படின்னா, நிறைய அங்கே டாலருக்கு ரூபாய் மாற்றுவாங்கள்ல, அது எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஃபுல்லாக, அதிகமாக உயர்ந்ததுனால. அதனால் இந்த போராட்டம் கடுமையாக இருக்கிறது என்பது கூடுதல் தகவல். நெதன்யாகு அவர்கள் பக்கத்தில் இருக்கும்போது ட்ரம்ப் அவர்கள் வெனிசுலா மீது கிரவுண்ட் தாக்குதலே மற்ற தாக்குதல் நாங்கள் நடத்த போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அப்போ தான் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னார்னா, இந்த பேச்சுவார்த்தையை பற்றி, உக்ரைனுடைய பேச்சுவார்த்தையை பற்றி பேசும்போது புட்டின்கிட்ட பேசும்போது ரொம்ப பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸாக இருந்ததான். ரொம்ப பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸாக இருந்ததான். உக்ரைனை விட புட்டின் அவர்கள் தான் ரொம்ப சீக்கிரமாக அமைதி ஏற்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவர் என்கிட்ட சொன்னார், அட்டாக்ன்ற ஒரு வார்த்தையை சொன்னார், என் வீட்டை அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னார். இட்ஸ் நோ குட். இதுக்கப்புறம் அவங்களுக்கு டொமோஸ்க் மிசைல்ஸும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அஃபென்சிவ் அப்படின்னா தடுக்கிற வேலையை பார்த்துருக்கணும். பட் இவங்க அவங்க வீட்டையே அட்டாக் பண்ணியிருக்காங்கன்னா நாட் குட் அப்படின்ட்டு கடுமையான கண்டனத்தை தெரிவித்தார். ஆக்சுவலாக பாருங்களேன், இந்த வெஸ்டர்ன் நாடுகள் இவங்கெல்லாம் நேற்று கூட ஜெலன்ஸ்கி வாய்க்கிலேயே பேசுகிறாரு, எங்களுக்கு அமைதி சாந்த ஸ்வரூபம் தான் முக்கியம். அதை விட ஐரோப்பா நாடுகள் அதுக்கு மேலே அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க மேடம் விட்டா அப்படின்வாங்கள்ல, அந்த மாதிரி தான் அவங்கெல்லாம் அமைதி தான் அப்படின்றாங்களே. இங்கே பேச்சுவார்த்தை நடத்தும் போது பேச்சுவார்த்தை நிகழ்ந்து விடக்கூடாது என்பதற்காக புடின் அவரோட வீட்டின் மீதே நீங்கள் தாக்கல் நடத்துகிறீங்க, அவரோட பேலஸ் மீதே நீங்கள் தாக்கல் நடத்துகிறீங்கன்னா சும்மா விட்டு வச்சுருவாங்களா சொல்லுங்கள்? நான் கூட நேற்று வீடியோ எடுக்கும்போது அவசரத்தில் என்ன நினச்சேன்னா, ஏதோ முக்கிய இடத்துல தாக்கல் நடத்திட்டாங்க, லாவ்ரோ அவர்கள் திடீர்னு ஏதோ பயங்கரமாக சீரியஸாக பேசிட்டு இருக்கிறார், லைவ் ஓடிட்டு இருந்தது. நான் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கல. திடீர்னு இன்றைக்கி காலைல தான் பார்க்குறேன் ரொம்ப சீரியஸான செய்திங்க. அவரோட பேலஸ் மீதே தாக்கல் நடத்திட்டாங்கன்னா விட்டு வச்சுருவாங்களா? இது எல்லாத்துக்கும் காரணம் ரஷ்யா விட்டு வைக்கிற இடம் தான் நினைக்கிறேன். ஒரு போடு போட்டாங்கன்னா சரியாக போயிருந்து நினைக்கிறேன். பட் ரொம்ப அப்படியே பொறுமையாக நகர்ந்துட்டு போகிறாங்களோ அப்படின்னு தான் தோணுது. ஆனால் இது சீரியஸ் வயலேஷனாக பார்க்குறாங்க. அமெரிக்கா தரப்புலையும் கடுமையான இது வயலேஷனாக பார்க்குறோம். இது செய்திருக்கக்கூடாது. புடின் அவர்கள் சொன்னார், நான் இதை எப்படி நீங்கள் நம்புறீங்கன்னு கேட்டாங்க. புடின் சொன்னார், அதனால் நான் நம்புறேன்ட்டார். சிம்பிளாக முடிச்சார். அதாவது பத்திரிகையில் என்ன கேட்டாங்கன்னா, ஏன் அவங்களே ட்ரோன் அனுப்பி கூட தாக்கல் நடத்தி இப்படி ஒரு ட்ராமா கிரியேட் பண்ணக்கூடாதா அப்படின்னா, இல்லை புடின் பொய் சொல்ல மாட்டார், அவர் சொன்னாருன்னு சொன்னார் பாருங்க. பத்திரிகைகள் கம்பிச்சுப்புன்னு ஆஃப் ஆகிட்டாங்க. இப்போ இந்த பாலிஸ் அண்ட் உக்ரைன் கோர்ட்டு தான். இதுக்கப்புறம் ஐரோப்பா நாடுகள் போனாலும் என்ன சொல்ல போகிறாங்களா தெரியல. அடிஷனல் தகவல், இன்றைக்கி ஐநாவில் அமெரிக்கா இஸ்ரேலுக்கான ஸ்டாண்டை நாங்கள் எடுக்கிறோன்ட்டாங்க. சோமாலியாவில் தனி நாடுக்கான அங்கீகாரத்தை நாங்கள் அங்கீகரிக்கிறோம், முடிஞ்சு போச்சு. அங்கே இராணுவ தளங்கள் அமைக்கிறதுக்கு நாங்கள் பரிபூர்ணமாக ஆதரிக்கிறோம், அது நம்ம வேலைன்ட்டாங்க. யார்? அமெரிக்கா தரப்புலையும் சேர்த்தி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இஸ்ரேலுக்கான ஆதரவு கருத்தை டபக்க நீட்டிட்டாங்க. அப்போ சீனா அந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இதை ஒத்துக்க மாட்டோம், நாங்கள் சோமாலியாவுக்கு உதவி செய்கிறோன்றாங்க. பண்ணிக்கோங்க,
பார்க்கலாம், என்ன நடக்குதோ பார்த்துக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது அங்கே இருக்கக்கூடிய தகவல். அடிஷ்னலாக ஜெலன்ஸ்கி வந்து இப்போ அமெரிக்கா கிட்ட எங்களுக்கு சீக்கிரம் ஃபண்டு வாங்கி கொடுங்க ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னாங்க. அப்போ நேற்று ஃபாக்ஸ் நியூஸ் சேனலில் பேட்டி கொடுக்கும்போது ஒரு சில வார்த்தைகள்லாம் மிஸ் பண்ணிட்டேன். அந்த பேட்டியில் குறிப்பாக எங்களுக்கு ஃபண்டு கொடுத்துட்டோம், ஃபண்டுனா அவங்க தாக்கல் நடத்தினதுக்கு ஏன்னா இங்கே முடக்கப்பட்ட சொத்துக்கள்லாம் திருடி வச்சதெல்லாம் பத்தாது, இன்னும் எங்களுக்கு வேணும், அதை கொடுத்தாலும் நாங்கள் எப்படி அமைக்கிறோம் எப்படி தீர்மானிக்கிறோம் ரஷ்யா தலையிடக்கூடாது, நாங்கள் மட்டும்தான் கட்ட போகிறோம், ஆனால் நாங்கள் மட்டும்தான் அமைதியை விரும்புகிறோம், புட்டின் அவர்கள் வந்து அமைதியை விரும்பலை, இந்த வாரம் முடிஞ்சவொடனே எங்கே போகிறீங்கன்னா கம்ப்ளீட் ரெஸ்ட் மோடுக்கு போயிட்டு வரான் ஜெலன்ஸ்கி. இந்த வாரம் மட்டும் முடிவு பெற்றதுனா கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் மோடு போயிட்டு வரான். முதல் முறையாக ஒரு உண்மையை சொல்லியிருக்கிறாங்க. இந்த 2025 எண்டுலாம் பார்த்தோன்னா வார், அதாவது யுத்தத்திற்கான வீரர்களை வந்து ரொம்ப குறைவாக தான் செலக்ட் பண்ணியிருக்காங்களாம். ஏன்னா யுத்தம் ஆல்மோஸ்ட்டு முடிவுக்கு வர கண்டிஷனில் இருக்குது, அதனால் நாங்கள் அப்படி இருக்கோம். ஆனால் ரஷ்யா அப்படி இல்லை, மொபிலைஸ் பண்ணுவதற்காக அதிக வீரர்களை தேர்ந்தெடுத்துட்டு இருக்காங்கன்னு. எல்லாமே பக்கத்து இலைக்கு பாயாசம் கேட்கறது தான். உங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா உங்களோட நிலைப்பாடு தாண்டி அங்கே இருக்கக்கூடிய நிலைப்பாடுகள்னு சொன்னாங்க. அப்போ உங்களுக்கு எதிராக கரப்ஷன் பெருசாக பேசப்பட்டிருக்கிறது அப்படின்னும் போது ஆன்டி கரப்ஷனுக்கு நான் ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்துருக்கேனே, எல்லா இடத்துலையும் நான் சர்ச் பண்ண சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி ஃப்ரீடம் வேறு யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க. வாட் எவர் டூ இட், என்ன வேணாலும் செய்யட்டும், இண்டிபெண்ட்டாக எங்கேனாலும் நான் ஸ்டாப் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொன்னாங்க. இந்த வீடியோ பதிவு கூட நேற்று வந்தது. அங்கேருந்து யாரோ ஒரு முக்கிய ஜெலன்ஸ்கியோட நெருங்கிய நண்பன் இன்னொருத்தரும் சொன்னாங்க, ஏன்னா 1500 கோடிக்கு மேலே எடுத்தாங்களாம் அவரோட பகுதியிலிருந்து. அதுவுமே வீடியோ பதிவாக வயலாக இருந்தது. ஸ்பட்னிக்கினோட சேனல் வெளியிட்டிருந்தாங்க. அதாவது காசாவா கானாவா, கானா இல்லை, லிபியாவில் இருக்கக்கூடிய ரஷ்யாவுடைய தூதரக வெளியிட்ட பதிவு இது. இந்த பதிவு பயங்கரமாக வந்தது, வைரலாகவும் இருக்கின்றது. ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். பார்க்கலாம், அமைதியை நோக்கி செல்கிறதா இல்லை உள்ள எஸ்க புஸ்கா வேலை செஞ்சிட்ருக்காங்களா, இல்லை ரஷ்யா ஏதாவது எஸ்க புஸ்கா வேலை செஞ்சிட்ருக்காங்களான்றது தெரியல. சீனா வந்து இன்டர் கான்டினென்டல் பேலஸ்டிக் மிசைல்ஸோட சோதனையை செய்வதற்காக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போயிட்டுருக்காங்கன்ற மாதிரியும் இந்த வீடியோ பதிவு பெரிய அளவுக்கு வைரலாக இருக்கிறது என்பதும் கூடுதல் தகவல். இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விக் மார்க்கெட் சேனல். நன்றி, வணக்கம்.